வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. டெல்லி போலீஸ்லேருந்து அடுத்தடுத்த வேக்கன்சி வந்து நமக்கு இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வேக்கன்சியாக டெல்லி கான்ஸ்டபுள் போஸ்ட் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெல்லி டிரைவர், அதாவது டெல்லி போலீஸுக்கான டிரைவர் வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது வந்து டெல்லி ஹெட் கான்ஸ்டபுள் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து கான்ஸ்டபுள் நோட்டிஃபிகேஷனுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிரைவருக்கான வேக்கன்சி A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுப்போம். இப்போ வந்து ஹெட் கான்ஸ்டபுளுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிலேருந்து தான் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டக்ட் பண்ணுறது, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது வந்து எஸ்எஸ்சிலேருந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. வித் நெக்ஸ்ட் இருக்கிற பிஇடி டெஸ்ட்டு, மெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து டெல்லி போலீஸ் தான் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போன வீடியோவில் வந்து டெல்லி போலீஸுக்கான எக்ஸாம் வந்து இங்கிலீஷா ஹிந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இங்கிலீஷில் தான் மோஸ்ட்லி நமக்கு வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் நடைபெறும். தமிழில் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. தமிழில் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்காது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். போன வீடியோவில் வந்து நமக்கு 3 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் இதை வந்து நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எக்ஸாம் வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் தான் நீங்கள் வந்து எழுதுறாப்பில் இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கான டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 552 வேக்கன்சி, மெயிலுக்கு 370 வேக்கன்சியும், ஃபீமேலுக்கு 182 வேக்கன்சியும், மொத்தமாக 552 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்லேயே 25,500 வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 35லேருந்து 40க்குள்ளே வந்து உங்களுடைய சேலரி வந்து இருக்கும். அதாவது 35,000லேருந்து 40,000 வரை உங்களுடைய சேலரி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. வித் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 24 செப்டம்பர் இன்றைக்கி வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15 அக்டோபர். நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 15, அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் என்ன கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி அப்ளை பண்ணி அடுத்த நாளுக்குள்ளே நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கணும். வித் உங்களுக்கான கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 23லேருந்து 25 இந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கரெக்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். கரெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோவுக்கு வந்து நீங்கள் தனியாக 250 ரூபா பே பண்ணுறாப்புல இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கரெக்ஷன் மோஸ்ட்லி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இல்லாட்டா நீங்கள் வந்து ஒவ்வொரு கரெக்ஷனுக்குமே நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 250 ரூபா நீங்கள் பே பண்ணால் தான் உங்களுக்கான எடிட்டிங் ஆப்ஷன் வந்து நீங்கள் எடிட் பண்ணது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தது மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷனாக இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர், ஜனவரி, அதாவது இந்த வருஷம் லாஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து ஆன்லைன், அதாவது கம்ப்யூட்டர் பாஸ்டு எக்ஸாம் தான் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. வித் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சென்ட்ரல் OBC EW கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா பே பண்ணணும். அதுவே SC ST உமன் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை. இந்த பே பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து UPI ஆப்லேயே பே பண்ணலாம். அதாவது ஜிபே இருக்குது பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து உங்களுடைய QR கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த QR கோடை வச்சே நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து இந்த 100 ரூபா வந்து பே பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய மொபைல்லேயே MySSC ஆப்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கான அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கான அப்ளை வீடியோ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து தரதுக்கு வந்து பார்க்கலாம். இதுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸை பற்றினா A to Z இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி, அதாவது UR கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வந்து மொத்த டோட்டல் வேக்கன்சி 285 வேக்கன்சி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 49 வேக்கன்சி, டிபார்ட்மெண்டல் அதாவது டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து 36 வேக்கன்சி, டோட்டலாக 370 வேக்கன்சி வந்து மெயிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீமெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா URல வந்து 163 வேக்கன்சி, அதாவது மொத்தமாக டோட்டலாக வந்து 163
3 வேக்கன்சி, டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கு வந்து 19 வேக்கன்சி, டோட்டலாக 182 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து 10th +2 முடிச்சிருக்கணும். இந்த எக்ஸாமுக்கு வந்து +2 வந்து முடிச்சிருக்கணும். அதுவும் நீங்கள் வந்து சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் குரூப் எடுத்திருந்தால் மட்டுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதையும் பார்த்துக்கோங்க. எத்தனை % அப்படிங்கிற மார்க் வந்து கிடையாது. நீங்கள் வந்து பாஸ் ஆகிருக்கணும், அவ்வளோதான். 12th வந்து நீங்கள் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு பாடமாக வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. வித் இதுக்கான அறிவியல் பாடம், அதாவது நீங்கள் வந்து அறிவியலில் எந்த பாடம் வேணாச்சும் படிச்சிருக்கலாம். அதாவது ஜுவாலஜி, பாட்னி, அதில் நீங்கள் எது வேணாச்சும் படிச்சிருக்கலாம். ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின் எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின், அதாவது டைப் ரைட்டிங், அதாவது இங்கிலீஷ் ஸ்பீடு வந்து நீங்கள் வந்து 100 கீவேர்டை வந்து 15 நிமிஷத்தில் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை. ஆனால் உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து நீங்கள் இருக்கணும். அதாவது MS ஆஃபீஸ், இன்டர்நெட், பிரிண்டிங், ஃபைல் கட்டிங், அதாவது இதில் வந்து நீங்கள் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணலாம். SC/ST கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸும், OBCக்கு 3 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 3 இயர்ஸும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வித் இந்த எக்ஸாமுக்கான ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் தான். அது வந்து உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸுக்கு வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், PET டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தேர்டு வந்து டேட் டெஸ்ட், அதாவது இந்த எக்ஸாம் ரிலேட்டடான டேட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேசிக் நாலேஜ் டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கலும் ஒரே நாளில் வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தாலே நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டன் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிள் எக்ஸாமோட இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிடுறது வந்து கம்மியாக தான் ஒழுகும். அதனால் கட் ஆஃப்மே மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கான்ஸ்டபிளை காட்டிலுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் வைப்பாங்க. ஆனால் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே மாதிரியாக சிலபஸ் தான் கொடுத்துருப்பாங்க. என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 20 கொஸ்டின், மேக்ஸுக்கு வந்து மார்க்ஸ் வந்து 20, ஜென்ரல் சயின்ஸில் வந்து 25 கொஸ்டின் 25 மார்க்கு, மேத்தமெட்டிக்ஸில் வந்து 25 கொஸ்டின் 25 மார்க்கு, ரீசனிங் வந்து 20 கொஸ்டின் 20 மார்க்கு. அடுத்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஜென்ரல் கொஸ்டின் வந்து 10 கொஸ்டின் 10 மார்க்கு. டோட்டல் வந்து உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் 90 நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து டைம் தராங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி SSC சிலபஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. வேறு எதுவும் வந்து அதிகமான சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கல. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே நான் வந்து வீடியோ கீழே கொடுத்துறேன். நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா MySSC அப்படிங்கிற ஆப்பில் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கான இப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறாப்புல இருக்கும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ வந்து கொடுத்துருந்தோம். அதை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமை பற்றினா வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.